கீழடி அகழாய்வு மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணா மறுபடியும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு டெல்லியிலிருந்து. அமர்நாத் ராமகிருஷ்ணா மாற்றப்பட்டிருக்கிறது கடுமையான எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கு. கீழடி ஆய்வு முடிவுகளை மாத்த சொல்லி இந்திய தொல்லியல் துறை சொன்னதை மாத்த முடியாது அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணா சொன்னதால தான் அவர் இடமாற்றப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கீழடி அகழாய்வுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, கீழடி அகழாய்வினுடைய முடிவுகள் என்ன சொல்லுது, கீழடி ஆய்வுகளை வெளியிடுறதுல யாருக்கு சிக்கல், என்ன சிக்கல் இருக்குது, அமர்நாத் ராமகிருஷ்ணா வேட்டையாடப்படுகிறாரா, விரிவா பார்ப்போம் இந்த வீடியோல. வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்குற பணத்திலையும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடு மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்றதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க உங்களால முடிஞ்ச டொனேஷனை அனுப்பி வைக்கலாம். கீழடி அகழாய்வு பொறுத்த வரைக்கும் 2014 அந்த அகழாய்வு தொடங்கப்பட்டுச்சு. அந்த அகழாய்வை தொடங்கினதுல இருந்தே அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கும் சரி, அந்த அகழாய்வுக்கும் சரி, பல்வேறு சிக்கல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தது. 2014 இருந்து 2016 வரைக்கும் பார்த்தோம்னா 2 கட்டமா அந்த அகழாய்வு நடத்தி முடிக்கப்பட்டப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணா திடீர்னு இடமாற்றம் செய்யப்பட்டார். கீழடி ஆய்வுல இருந்து அவரை வெளியேற்றினாங்க. அவர் அசாமுக்கு மாற்றப்பட்டார். அப்பவே தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது. எதுக்காக ஒரு அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு, அதுல இருந்து பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அந்த அகழாய்வு தொடர்ந்து நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அந்த சைட்டை கண்டுபிடிச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை எதுக்காக நீங்க சம்பந்தமே இல்லாம அசாமுக்கு மாத்துறீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா இது ஜெனரலா நடத்தப்படுற டிரான்ஸ்பர் தான் சொல்லி ஒன்றிய அரசு சிம்பிளா முடிச்சிருச்சு. ஆனா அமர்நாத் ராமகிருஷ்ணா மாற்றப்பட்ட இடத்துல இன்னொருத்தர் பணிக்கு அமர்த்தப்பட்டார். அவர் பேரு PS ஸ்ரீராம். சரி, அதிகாரியை தானே மாத்தினாங்க, இவர் புதுசா வந்திருக்காருல்ல, இவர் அடுத்தடுத்து இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த PS ஸ்ரீராம் போயிட்டு ஒரு 8 குழி மட்டும் தோண்டி அதுல ஆய்வுகள் நடத்திட்டு அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இங்க பெருசா நகரங்களுக்கான கண்டினியூவேஷன்லாம் இல்ல, இந்த ஏற்கனவே இருக்கிற குழிகள்ல இருந்து பெருசா தொடர்ச்சியா எதுவும் கிடைக்கல, இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி கீழடி அகழ்வாராய்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப 2 வருஷமா தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருந்தவரை இடம் மாத்திட்டு வேற ஒருத்தர் போட்டு அந்த இடத்துல முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பல கேள்விகள் இங்க தொடர்ச்சியா எழுப்பப்பட்டது. அப்போ ஒன்றிய அரசுக்கு கீழடி ஆய்வு தொடர்வதில் ஏதாவது சிக்கல் இருக்குதா, அவங்க இதை தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு அரசியல் ரீதியான பெரும் எதிர்ப்புகள் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிச்சு. இதன் தொடர்ச்சியா தான் பார்த்தோம்னா நீதிமன்றத்துல இந்த வழக்கு போய் நீதிபதிகளே நேரடியா ஸ்பாட்டை விசிட் பண்ணி இந்த இடத்துல தொடர்ச்சியா அகழாய்வு நடத்துறதுக்கான வேலைகளை பண்ணாங்க. அந்த நேரத்துல தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை களத்துல இறங்கி அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, இந்திய தொல்லியல் துறை கிட்ட உரிமத்தை வாங்கி நாங்களே இனிமே இந்த இடத்துல நாங்க அகழாய்வு நடத்துறோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய தொல்லியல் துறை அகழாய்வை தொடர ஆரம்பிச்சது. எந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல, இதுக்கு கண்டினியூவேஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு PS ஸ்ரீராம் மூடிட்டு போனாரோ அந்த இடத்துல இருந்து இப்ப 10 கட்ட அகழாய்வுகள் நடந்து பல்லாயிரக்கணக்கான பொருட்கள் புதிதா கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இதுதான் இங்க சீரியஸான கேள்வியை எழுப்புது. இவ்வளோ பொருட்களை தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்டுபிடிக்கும் போது இந்திய தொல்லியல் துறையினுடைய அதிகாரியா இருந்த ஒருத்தர் எதுக்காக இங்க ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு இதை மூடலாம், இதுக்கு மேல இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. இதுக்கு பிறகும் பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் செய்த அந்த காலகட்டத்துக்கான ஆய்வறிக்கை அவர் தொல்லியல் துறை கிட்ட சமர்ப்பிக்கணும். அந்த ஆய்வறிக்கையை எழுதுறதுக்கு கூட வேற ஒரு அதிகாரியை ஒன்றிய அரசு நியமிச்சது. அகழ்வாராய்ச்சியை பண்ணது வேற ஒருத்தர், அவருடைய டீம். ஆனா பண்றதை எழுதுறதுக்கு வேற ஒரு அதிகாரியை நியமிச்சா அவங்களுக்கு எப்படி இது சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் தெரியும் அப்படிங்கிற கேள்விலாம் எழுப்பப்பட்டு நீதிமன்றத்துக்கு திரும்ப இந்த வழக்கு போய் திரும்ப நீதிமன்றம் சொல்லிதான் அமர்நாத் ராமகிருஷ்ணாவே இதுக்கான கீழடி அறிக்கையை அவர் தான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமை திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணா எழுத ஆரம்பிச்சாரு. 2023 ஜனவரி மாசம் அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்த ஆய்வறிக்கையை முழுசா எழுதி தொல்லியல் துறை கிட்ட சமர்ப்பிச்சாரு. அவர் சமர்ப்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமா எந்த பதிலையும் தொல்லியல் துறை சொல்லவே இல்லை. அந்த ஆய்வறிக்கையை
வெளியிடவே இல்லை. இது தொடர்பாக பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றமும் கேட்டுடுச்சு, ஏன் நீங்க இந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம இருக்கீங்கன்னு. அதுக்கு நாங்க கூடிய விரைவில் வெளியிடுவோம், இன்னும் சில மாதங்கள்ல வெளியிடுவோம் அப்படின்னு மட்டும்தான் பதில சொன்னாங்க. அடுத்து நாடாளுமன்றத்திலையும் கேள்விகள் கேட்கப்பட்டது, நாடாளுமன்றத்திலையும் கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு தான் பதில் சொன்னாங்க. ஆனா இப்போ என்ன புதுசா சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபைண்டிங்ஸ்ல ஆதாரங்கள்ல சில குறைகள் இருக்குது, இது முழுமையான ஆதாரம் நம்மளால சொல்ல முடியாது, அதனால இந்த ஆய்வறிக்கையை நீங்க திருத்தி கொடுங்க, இதை நீங்க கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் நீக்கிட்டு இந்த பகுதிகளெல்லாம் நீக்கி கரெக்ட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு தொல்லியல் துறையில சொல்லுது. ஒன்றிய அமைச்சர், கலாச்சார அமைச்சர் அவரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைண்டிங், ஒன்லி ஒன் ஃபைண்டிங் cannot change the discourse, let them come with more evidence அப்படிங்கிறார். எப்ப ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சு 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, let them come with more evidence சொன்னதோட ஒரே ஒரு ஃபைண்டிங் தான், இதெல்லாம் ஒரு பெரிய எவிடன்ஸா மாறி இந்த டிஸ்கோர்ஸே மாத்த முடியாது அப்படிங்கிறாரு. ஏஎஸ்ஐல இருந்து இதை திருத்த சொல்லி கேட்கறாங்க. இதுல இந்த எவிடன்ஸ் எல்லாம் சில சிக்கல் இருக்கு, நீங்க சமர்ப்பிச்ச கீழடியினுடைய காலம் அதுலயே சில சிக்கல் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய எல்லா விதிகளையும் முறையா ஃபாலோ பண்ணி எல்லா சயின்டிபிக் மெத்தட்ஸையும் கரெக்டான அப்ரோச்ல பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கோம், இதை எங்களால் மாற்ற முடியாது, இதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு உறுதியா அமர்நாத் ராமகிருஷ்ணா சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு பிறகு இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியையும் எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கு. இப்ப கீழடியினுடைய வரலாறு, கீழடி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அங்க என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் இப்ப பார்ப்போம். என்ன அப்படின்னா, கீழடி முதல்ல எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த ஸ்பாட், இந்த ஸ்பாட்ல இது இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னும் போது இது மற்ற அகழாய்வுகள்ல இருந்து மாறுபட்டதா இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்ப சிந்து சமவெளியில ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி நடத்தி அங்க ஒரு பழமையான நாகரிகம் இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ரயில்வே லைன் போடும்போது அந்த இடத்துல தோண்டும் போது கிடைச்ச தடயங்கள் அடிப்படையில் ஆக்சிடென்டலா அந்த இடத்துல சில தடயங்கள் கிடைக்குது. அந்த தடயங்கள் அடிப்படையில் அந்த இடத்துல தோண்டி அங்க ஒரு நாகரிகம் இருந்ததற்கான அடையாளத்தை கண்டுபிடிச்சு தொடர்ச்சியாக அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. இந்த மாதிரி பெரும்பாலான அகழ்வாராய்ச்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு வேலை, கட்டட வேலை நடக்கும் போதோ இல்ல கிணறு தோண்டும் போதோ ஏதோ ஒன்று பொருட்கள் கிடைக்கும். அந்த பொருட்களுடைய கிடைச்சதை வச்சு இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி தேடி அப்படி கண்டுபிடிப்பாங்க. ஆனா கீழடியை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்டலா போய் கண்டுபிடிச்சது கிடையாது. வைகை நதிக்கரையில ஒரு நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சங்க இலக்கிய குறிப்புகளின் அடிப்படையில் வைகை நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய 293 ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து இன்னும் ஃபர்தரா ஆய்வு பண்ணி ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்பாட்ல அகழாய்வு நடத்தப்பட்டு ரொம்ப சயின்டிபிக்கான முறையில் இந்த இடத்தில் ஒரு பெரிய நாகரிகம் இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டறியப்பட்டு அதன் பிறகு தோண்டி கண்டெடுக்கப்பட்ட நகரமா கீழடி இருக்கு. இதுதான் ஆக்சிடென்டலா ஒரு இடத்த தோண்டும் போது கிடைக்கிறதுக்கும் இந்த இடத்தில் நகர நாகரிகம் இருக்கணும் அப்படின்னு சங்க இலக்கிய குறிப்புகளின், வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதே கீழடியில் பார்த்தோம்னா 1976 பார்த்தோம்னா ஒரு பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர் இருந்திருக்காரு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பசங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தோட்டத்துல இருந்து சில பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் அப்பவே தொல்லியல் துறைக்கு சில லெட்டர்லாம் அனுப்பியிருக்காரு. ஆனா தொல்லியல் துறையிலிருந்து பெரிய அளவிலான அகழாய்வுகள் நடத்துறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படல. இப்போ 2010க்கு பிறகுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில் ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்தை மறுபடியும் ஸ்பாட் பண்ணி அங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 ஏக்கர் அளவுக்கு இந்த பரப்பு விரிஞ்சு இருக்குது. அதுல ஒரு சின்ன இடம் மட்டும்தான் இப்போதைக்கு தோண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கீழடி நகரம் எப்படி உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, வைகை நதி பாஞ்சுகிட்டு இருந்த ஒரு பரப்பு, அந்த பரப்புல இருந்து வைகை நதி தன்னுடைய ஆற்று போக்கை மாத்திக்கிட்டு வேற டைரக்ஷன்ல வேற சைடு போனதுக்கு அப்புறம் அந்த இடம், அந்த சமவெளி பரப்பு வளமான பகுதியா மாறி அந்த இடத்துல நிறைய பேர் குடியேறி ஒரு நகர நாகரிகம் அந்த இடத்துல உருவாகி இருக்கு அப்படின்னு தான் கீழடி சொல்றாங்க. இந்த பகுதியில தோண்டும் போது பார்த்தோம்னா மொத்தமா 7 லட்சம் பானை ஓடுகள் தொல்லியல் துறைக்கு கிடைச்சிருக்கு. அந்த 7 லட்சம் பானை ஓடுகள்ல அதுல இருந்து ஃபர்தரா ஆய்வு செஞ்சு டிவைட் பண்ணி 1,03,000 ஓடுகள் தொல்லியல் துறையுடைய அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஷேப், என்னென்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு ஷேப் வகையில வகைப்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 13,900 ஓடுகளை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அந்த 13,900 பானைகள்ல பார்த்தோம்னா 1842 பானைகளை தனியா பிரிச்செடுத்து அந்த ஓடுகளை ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா 108 ஓடுகளை அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 108 ஓடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க.
அதே மாதிரி குறியீடுகள் பொறிக்கப்பட்ட, அதாவது நம்ம வந்து சிம்பிள்ஸ், அதாவது குறியீடுகள், எழுத்துக்கள் மட்டும் இல்லாம குறியீடுகள் பொறிக்கப்பட்ட ஓடுகள். இந்த ஓடுகள் பார்த்தோம்னா ஒரு 790 எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளை வந்து பார்த்தோம்னா ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. இப்படி பல வகையில ஓடுகளை வந்து அட்டவணைப்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆய்வுல பார்த்தோம்னா இந்த தோன்றாங்கல்ல பள்ளம், அதுல மண் அடுக்குகள், ஒவ்வொரு மண் அடுக்கிலும் எந்த மாதிரி இருந்தது, அந்த அடுக்குகள் எப்படி இருந்தது, அதே மாதிரி கால கணிப்பு நாங்கள் எந்த அடிப்படையில் மேற்கொண்டோம், என்னென்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொண்டுங்கிற எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே கிடைக்கிற பொருட்களினுடைய சாம்பிளை எடுத்து அதை கார்பன் டேட்டிங் பண்ணி அதனுடைய வயதை தீர்மானிக்கக்கூடிய ப்ராசஸ், அந்த முக்கியமான ப்ராசஸ் அடிப்படையில் தான் இங்கே கிடைத்த பொருட்களினுடைய வயது தீர்மானிக்கப்பட்டு கீழடி நகரம்ங்கிறது எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து சொல்லியிருக்காரு. இந்த கார்பன் டேட்டிங், AMS கார்பன் டேட்டிங்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய நிறுவனங்கள், ஆய்வு நிறுவனங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் லேப் அப்படிங்கிற அந்த லேப்ல கார்பன் டேட்டிங் வந்து பல பொருட்களுக்கு வந்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரெஞ்சு இன்ஸ்டியூட், இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு இன்ஸ்டியூட்ல கரிம மாதிரிகள் வந்து தாவரங்களுடைய நெல்லினுடைய கரிம மாதிரிகள் வந்து சோதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி புனேவில் இருக்கக்கூடிய டெக்கான் கல்லூரி, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய வேதியியல் ஆய்வகம், இந்த மாதிரியான 4 நிறுவனங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஆய்வுகளினுடைய சயின்டிபிக் ப்ராசஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா அமர்நாத் ராமகிருஷ்ணா அந்த முடிவுகள்ல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கீழடியில 3.53 மீட்டர் ஆழத்துல அடியில கிடைச்ச அந்த கார்பன் டேட்டிங், பொருட்களுடைய கார்பன் டேட்டிங் அடிப்படையில் பார்த்தோம்னா அதனுடைய வயது அப்படிங்கிறது கிமு 600ஆம் ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி பல ஆய்வுகளினுடைய முடிவுகளின் அடிப்படையில் அவர் கீழடியினுடைய காலத்தை 3 வகையா வந்து பிரிச்சு சொல்றாரு. முதல்ல பார்த்தோம்னா கிமு 800ல இருந்து கிமு 500 வரையிலான அந்த காலகட்டம், அதுதான் வந்து பார்த்தோம்னா கீழடி வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நகரமா உருவாகி அது நகரமா வளர்றதுக்கான தேவைப்பட்ட காலகட்டமா இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. ரெண்டாவது பார்த்தோம்னா கிமு 500ல இருந்து கிமு 1 வரைக்குமான காலகட்டம், இது வந்து பார்த்தோம்னா அந்த நகரம் நன்றா வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டம், கீழடி வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல நகர நாகரிகமா விளங்கின ஒரு காலகட்டமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிமு 1ல இருந்து கிபி 300 வரைக்கும் அந்த நகரம் நலிவடைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒட்டுமொத்தமா கீழடியினுடைய காலம் அப்படிங்கிறது இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிமு 800ல இருந்து கிபி 300 வரை இருந்திருக்கு அப்படிங்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய முடிவு. அப்ப இந்த காலகட்டத்தை தான் ASI பார்த்தோம்னா இந்திய தொல்லியல் துறை, இந்திய அரசு, ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுக்கிற காலகட்டமா இருக்குது. அது எப்படி கிமு 800ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் வேற 2 எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க, இதுல இருக்கக்கூடிய சயின்டிபிக் மெத்தட்ஸ் வந்து ப்ராப்பரா எடுக்கப்படலை அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய கிமு 800ங்கிறத நீங்க மாத்தணும், திருத்தி எழுதணும் அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய முடிவா இருக்குது. ஆனா அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அகழ்வாராய்ச்சியில 2 மீட்டர் அடியில அந்த ஆழத்துல கிடைச்ச பகுதி அப்படிங்கிறது, கட்டிடத்தினுடைய பகுதியில கிடைச்சது அப்படிங்கிறது கிமு 300 அப்படின்னு கார்பன் டேட்டிங்ல கிடைச்சிருக்கு. 3.53 மீட்டர் அந்த பகுதியில் கிடைச்சது அப்படிங்கிறது கிமு 600 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து 6 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு பரப்பு. இதுல வந்து பார்த்தோம்னா இன்னும் கீழே போனோம்னா இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமர்நாத் சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமா 982 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை ரொம்ப டீட்டெயிலா அமர்நாத் வந்து கார்பன் டேட்டிங்ல இருந்து எல்லா ப்ராசஸையும் பண்ணி சமர்ப்பிச்சிருக்கார். அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுறது தமிழ் பிராமி எழுத்துக்கள் குறிக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட அந்த பானை ஓடுகள் தான். அந்த காலத்திலேயே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருந்தது அப்படிங்கிறது இந்த அகழாய்வினுடைய ரொம்ப முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. அதே மாதிரி குறியீடு பொறிக்கப்பட்ட பானைகள், இந்த மாதிரியான தடங்கள்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலான தடயங்கள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து தான் கிடைக்குது. இந்தியாவினுடைய பிற பகுதிகளில் கல்வெட்டுகள் மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கே தவிர சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் தான் அதிக அளவிலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்ற கருத்தா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையா கீழடியில பார்த்தோம்னா குதிரை எலும்புகள் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கீழடியிலிருந்து அரபு நாடுகளோட வணிக தொடர்பு வச்சிருந்ததுக்கான அடையாளமா வந்து இந்த குதிரை எலும்புகள் வந்து பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட எந்த அகழாய்வுலையுமே இது வரைக்கும் குதிரையினுடைய எலும்பு அப்படிங்கிறது கிடைச்சதில்லை. அப்ப இந்த மாதிரியான வளர்ப்பு குதிரைகள் வச்சிருக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறதே அந்த காலகட்டங்களில் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் மட்டும்தான் இருந்திருக்கு.
தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக கீழடியில மட்டும்தான் குதிரையினுடைய எலும்புகள் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நெல்லு நிறைய கிடைச்சிருக்கு, பனை சார்ந்த பொருட்கள் கிடைச்சிருக்கு, குறிப்பா பல விலங்குகளினுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா விலங்கு உணவுகளை அதிகமாக அங்க இருந்தவங்க எடுத்துக்கிட்டதுக்கான சான்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி தொல்லியல் துறை கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, கிமு 5ல இருந்து 8ஆம் நூற்றாண்டு நீங்க எப்படி சொல்றீங்க, இதுக்கான சரியான ப்ராசஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறை கீழடியில களமிறங்கி அவங்க நடத்தின அந்த தொல்லியல் துறை ஆய்வுலையே வந்து பார்த்தோம்னா அதுல கிடைச்ச பொருட்களுடைய கார்பன் டேட்டிங்ல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கிமு 585 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அப்ப கிமு 5ல இருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பார்த்து கேட்கிற தொல்லியல் துறையினுடைய கேள்விக்கு ஏற்கனவே தமிழ்நாடு தொல்லியல் துறையினுடைய ஆய்வுல கிடைச்ச முடிவுகள் வந்து பதிலா இருக்கு. 73 சாம்பிள் தமிழ்நாடு அரசால தமிழ்நாடு தொல்லியல் துறையால அனுப்பி அதுக்கான டேட்ஸ் கார்பன் டேட்டிங் பண்ணி டேட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா இவ்வளவும் கிடைச்சியும் இவ்வளவு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்ட பிறகும் இந்த ரிப்போர்ட் சயின்டிபிக்கா இல்ல அப்படின்னு ஒரு தொல்லியல் துறையிலிருந்து சொல்றது பார்த்தோம்னா நமக்கு பல கேள்விகளை எழுப்பக்கூடியதா இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க பொதுவெளியில வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சிக்கல் இங்க எழுப்பப்படுது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்ப சிந்து சமவெளி பத்தின ஒரு ரிப்போர்ட்டை ஜான் மார்ஷல் வெளியிட்டார். அவர் வெளியிட்டதுக்கு பிறகு அந்த ஆய்வின் அடிப்படையா வச்சு பல ஆய்வுகள் அதன் மேல் நடத்தப்பட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து ஆய்வாளர்கள் வந்து பல ஆய்வுகளை நடத்தி அதுல இருக்கக்கூடிய பல குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அதன் மேலான விமர்சன குறிப்புகளையும் சேர்த்து வச்சு பல ஆய்வுகள் உலகம் முழுக்க நடத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆய்வை வெளியில வைப்பது அப்படிங்கிறதே அதன் மேல அதை வைத்து பல கட்டமான ஆய்வுகளை அடுத்தடுத்து பலரும் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை. ஆனா அந்த ஆய்வை வைப்பதற்கே உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்? அதுவும் 2 வருஷம் நீங்க பதிலே சொல்லாம தோவிடுறோம் சொல்லிட்டு இப்ப 2 எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்டு அதுவும் அமர்நாத் ராமகிருஷ்ணா கிட்ட இவங்க வந்து கன்சல்ட் பண்ணி இந்த ஆய்வறிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலையை பண்ணியிருக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ணாம எடுத்த அடுப்பிலேயே நீங்க இதை திருத்தி அனுப்ப வேண்டும், திருத்தணும், மாத்தணும்னு ஆர்டர் போட்டு அதற்கான கேள்வியை அனுப்புறது அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இங்க பலரும் எழுப்பக்கூடியதா இருக்கு. இதை பத்தி சொல்லும் போதுதான் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அகலாய்வுக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு கேள்விகள் எழுப்பப்படுறத இப்பதான் நான் முதல் முறையா பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படிங்கிறாரு. இதுல இருந்து எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அந்த இடத்துல கீழடியில கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அதை வைத்து எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்தில் ஒரே ஒரு பொருள் கூட அங்க வழிபாடு, வைதிக அடிப்படையிலான வழிபாட்டை அந்த மக்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு பொருள் கூட கிடைக்கல, ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. எந்த கடவுள் சிலைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருந்தெய்வ சிலைகளினுடைய எந்த கடவுள் சிலைகளினுடைய சின்ன துண்டுகள் கூட அங்க கிடைக்கல. அப்ப கீழடியில வைதிக வழிபாட்டு முறையே இருந்தது இல்லை அப்படிங்கிறத அங்க கீழடி அகலாய்வு வந்து உறுதிப்படுத்துது. அப்ப வைதிக வழிபாட்டு முறையே ஃபாலோ பண்ணாத ஒரு நகர நாகரிகம் அது கிமு 800 ஆண்டு பழையது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டுச்சுன்னா அப்ப இந்தியாவினுடைய தொழில் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேள்விக்குட்படுத்தக்கூடியதா கீழடி அகலாய்வு அமைந்திடும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு கீழடி அகலாய்வை பார்த்து அச்சம் வருகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. சிம்பிளா சொல்லுவோமே, அந்த இடத்துல கீழடியில மட்டும் அங்க தோண்டி எடுக்கும் போது ஒரே ஒரு சிலை, சின்ன அளவிலான சிலை, ராமர் சிலையோ இல்ல வேறு ஒரு பெருந்தெய்வத்தினுடைய சிலையோ கிடைக்கப்பட்டிருந்தா கீழடி ஆய்வறிக்கை மீது அதனுடைய காலத்தின் மீது இத்தனை கேள்விகள் எழுப்பப்படுமா அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு. கேள்விகள் எழுப்பப்பட்டா கூட பரவாயில்ல, விவாதங்கள் நடத்தப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஆய்வு முடிவையே திருத்தி எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு தொல்லியல் துறை கேட்குமா அப்படிங்கிறது முக்கியமானதா இருக்கு. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பெயர், அதனுடைய குறியீடுங்கிறது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு மாற்றப்படுது. நேஷனல் மியூசியத்திலே அதனுடைய பெயர் மாற்றப்படுது. எந்த அடிப்படையில் சரஸ்வதிங்கிற பெயர், சரஸ்வதி நதி இருந்ததுக்கான எந்த தொல்லியல் அடையாளத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, எந்த தொல்லியல் ஆய்வு அதனுடைய வயது காலத்தை கணித்திருக்கு, எந்த அடிப்படையில் நீங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு பேரை மாத்தினீங்க அப்படின்னு யாருமே கேள்வி கேட்கல. இந்தியாவினுடைய நேஷனல் மியூசியத்திலே சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாத்திட்டாங்க. பார்லிமெண்ட்ல நின்றுகிட்டு
நிதி அமைச்சர் சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்றாங்க. எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு ஆய்வும் நடத்தப்படாமலேயே ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு நடுவில் சரஸ்வதிங்கிற பெயர் சேர்க்கப்பட்டு அது சரஸ்வதி நாகரிகமா மாற்றப்படுது. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை வேத நாகரிகத்துடன் தொடர்புபடுத்துறதுக்காக இந்த வேலை இங்க நடக்கப்படுது. ஆனா இத்தனை ஆய்வுகள், இத்தனை டேட்ஸ் எல்லாத்தையும் சமர்ப்பிச்ச பிறகும் கீழடி ஆய்வு அறிக்கையை திருத்த சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, கீழடியில் மத அடையாளங்கள் எதுவுமே கிடைக்கல. ஒருவேளை ஒரே ஒரு சிலை கீழடியில கண்டெடுக்கப்பட்டிருந்தா கீழடியினுடைய பெயரே கூட இந்நேரம் மாற்றப்பட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்னாலும் பழசு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு அதை அடுத்தடுத்து ஃபர்தரா எவ்வளவு காலம் வேண்டுமானால் தோண்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டு இந்நேரம் பெரிய அளவிலான ஆய்வுகள் நடந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. கீழடி ஏன் பலருக்கும் அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய வரலாறு அப்படிங்கிறது கங்கை சமவெளியிலிருந்து தோன்றியது. கங்கை சமவெளியிலிருந்து தான் இந்தியாவினுடைய நாகரிகம் தோன்றி அது தெற்கு வரைக்கும் பரவியது அப்படின்னு தான் இது நாள் வரைக்கும் வரலாறு வந்து இங்க நமக்கு தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதை இல்லை என்று மறுப்பதாக கீழடி இருக்குது. கீழடி வைகை நதிக்கரையினுடைய நாகரிகமாக நிற்கிறது, பழம்பெரும் நாகரிகமாக நிற்கிறது, வளர்ச்சி அடைந்த நாகரிகமாக நிற்கிறது, எந்த மதத்திற்கும் உட்படாத, வைதீகத்திற்கு உட்படாத நாகரிகமாக நிற்கிறது. அப்ப கீழடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஆறுகள்ல, குறிப்பா பொருணை நதி, தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரை தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய அகழாய்வுகளுடைய முடிவுகளா இருக்கட்டும், தென்னக நதிகளினுடைய கரைகளில் தான் நாகரிகம் வளர்ச்சி அடைந்தது. இந்தியாவின் பழம்பெரும் நாகரிகங்கள் அப்படிங்கிறது தென்னிந்தியாவை நோக்கியனதாக வரலாற்று பார்வை திருப்பப்பட்டுடக் கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய அச்சமா இருக்குது. அதுக்கெல்லாம் அடித்தளமா அமையறதா தான் கீழடி ஆய்வு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்திய வரலாறு அப்படிங்கிறதே வேத காலத்தின் வரலாறு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்ததை இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடியதாக கீழடியினுடைய ஆய்வு முடிவுகள் வருது. அப்ப அதனாலதான் பார்த்தோம்னா முதல்லயே ஒன்றும் இல்லை, இங்கே எதுவும் கண்டினியூட்டியே இல்லை அப்படின்னு 2017 முடிக்கப்பட்ட ஆய்வு பார்த்தோம்னா இன்னைக்கு தொடர்ச்சியா 2025 வரைக்கும் 10 கட்டங்களாக தமிழ்நாடு அரசு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி பல பொருட்களை, பல்லாயிரக்கணக்கான பொருட்களை தொடர்ச்சியா எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி அங்கு கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்களா இருக்கு. ஒரே ஒரு சமஸ்கிருத எழுத்து கிடைச்சிருந்தா கூட இந்நேரம் கீழடியினுடைய வரலாறு வேறையா மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அங்கு கிடைத்தவை எல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள். அப்ப கீழடி ஏன் முக்கியமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கு பெரும் அளவிலான வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமய பண்பாடு இருந்திருக்கு. வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமா அந்த காலகட்டத்தில் கீழடி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த ஓடுகளில் பொதிந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள், எழுத்தறிவுள்ள ஒரு சமூகம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்துது. அதே மாதிரி கீழடி மாதிரியான பல நாகரிகங்கள் இங்க இருக்கிறதுக்கு இலக்கிய சான்றுகள் இங்க இருக்குது. ரொம்பவும் குறிப்பா மத அடையாளத்துக்கு உட்படாமல் கீழடியினுடைய முறை இருக்குது. கீழடியில இருந்த சமூகம் பார்த்தோம்னா இயற்கை வழிபாடு, மூதாதையர் வழிபாடு அப்படிங்கிறது தான் முதன்மையான வழிபாட்டு முறையா வச்சிருந்திருக்கு. வேற எந்த வழிபாட்டுக்கான சான்றுகளுமே அங்க கிடைக்கல. பெரிய பெரிய பானைகளை வைத்து புதைக்கக்கூடிய தமிழர்களினுடைய அந்த முதுமண் தாழி முறை ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிக்கிட்டே இருக்குல்ல. இந்த தாலி முறை இவ்வளவு முக்கியத்துவம் அந்த முதுமண் தாழிகளுக்கு கொடுக்கப்பட்டு இறந்தவர்களை அதுக்குள்ள அவங்களுடைய பயன்படுத்தின பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு புதைத்து வைக்கிற இந்த முறைங்கிறது அவங்க மூதாதையர்களுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவம். அந்த முறையை அவங்க வழிபாட்டு முறையா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா நிக்குது. ஏன்னா வேற எந்த வழிபாட்டு மரபுகளும் இங்க கிடைக்கல. அப்ப கீழடியினுடைய ஆய்வு வரலாறாக மாற்றப்பட்டால் இந்தியாவினுடைய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்படுமோ இல்ல தெற்கிலிருந்து எழுதப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை இங்கு எழுப்பப்படும். இந்தியாவினுடைய வரலாறு வேதகால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்கோர்ஸை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி சமூகத்திலிருந்து வலிமையாக எழும். அப்படிங்கிறதுனாலதான் கீழடி ஆய்வு முடிவுகள் மறைக்கப்படுதா, கீழடி ஆய்வுங்கிறது பாதியிலேயே நிறுத்துறதுக்கான முயற்சி நடத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை பல தளங்களில் இருந்து தமிழ்நாட்டினுடைய ஆய்வாளர்களா இருக்கலாம், அரசியல் தலைவர்களா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், எல்லாரும் இந்த கேள்வியை நோக்கி தான் எழுப்புறாங்க. அப்ப இங்க அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்காக எழுப்பப்படுற குரல் அப்படிங்கிறது அமர்நாத் என்கிற தனிப்பட்ட நபரினுடைய பதவிக்காக அல்லது அவருடைய நலனுக்காக எழுப்பப்படுற குரல் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாறு, பண்பாடு, இங்க ஒரு நகரமய நாகரிகம், இவ்வளவு பெரிய நகரமய நாகரிகம் இருந்ததுக்கான வெளியே கீழடி இங்க வெளிக்காட்டி இருக்கு. அதை வெளியில கொண்டு வந்த அமர்நாத் அதற்காகவே இங்க பழிவாங்கப்படுறாரா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அமர்நாத்துக்கான குரல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து பெரிய அளவுல எழுப்பப்படுது. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.